திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் அருகே விவசாய நிலம் யாருக்கு சொந்தம் என்பதில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி தச்சநல்லூர் அடுத்த பால்கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். அவரது மனைவி மாரி பால்கட்டளை பகுதியில் சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். அந்த இடத்தை 1993ஆம் ஆண்டு அரசு 36 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்கியுள்ளது. இந்த இடத்தில் விவசாயம் செய்யக்கூடாது என அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான நாராயணன் அந்த இடத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் முருகன் மனைவி மாரி மற்றும் அவரது குடும்பத்தினுடன் பிரச்சனை செய்து விவசாயம் செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரு தரப்பினரும் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்றைய தினம் வீட்டு வாசல் நின்று கொண்டிருந்த நாராயணிடம் இந்த விவகாரம் தொடர்பாக மாறி பேசுவதாக கூறப்படுகிறது. அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த மோதல் சம்பவத்தில் மாரி மற்றும் நாராயணன் ஆகியோரை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து தச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.